ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு செய்யலாம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போட்டுக்கலாம். நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அப்புறமா 2 தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மணத்தக்காளி காயை இந்த வெங்காயத்தோடு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்புறம் புளியை ஊற வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸு. இது காய் வதங்கவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன், இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றுங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு புளி தண்ணி, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதையும் அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. தக்காளி காய் கசக்குமா, அதனால தேங்காய் பால் ஊற்றினா அந்த கசப்பு இருக்காது. கொஞ்சம் கெட்டியாகவும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.